फ्रेंड्स इनके நம்ம சுடிதார் கட்டிங் பத்தி பார்க்க போறோம் ஆல்ரெடி பாடியில வந்து மெஷர்மென்ட் எடுத்துட்டோம் எடுத்த மெஷர்மென்ட்டை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம் தையலுக்காக எவ்வளவு அளவுகள் பிளஸ் பண்ணனும் எடுத்த அளவுகளை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும் மெட்டீரியல்ல மார்க் பண்றதுக்காக அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா பார்த்துட்டோம் சுடிதார் பாத்தீங்க அப்படினா எக்ஸல் சைஸ் செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படினா 38 இன்ச் அப்படிங்கற பொழுது மற்ற அளவுகள் என்னென்ன அளவுகள் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா பார்த்துட்டோம் எப்படி நம்ம மெட்டீரியலை இப்போ வந்து மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு 2.5 மீட்டர் நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்துர்க்கேன் அதுக்கு மேல மெட்டீரியல் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் லைனிங் வந்து பியூர் காட்டனா இருந்தது அப்படினா நீங்க நினைச்சு காய வச்சு நீட்டா அயர்ன் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி டபுளா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீல வாக்குல அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா பிசுறு பகுதி சரிங்களா கட் பண்ண பிசுறு பகுதி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம சைடு பாத்தீங்கன்னா டபுள் ஃபோல்ட் இருக்கணும் அதுவே வந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 4 லேயரும் இந்த மாதிரி ஓபன்ல இருக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம டாப்போட ஹைட் அப்படிங்கிறது 41 சரிங்களா சரியான அளவு 41 பட் லைனிங் அப்படிங்கற பொழுது நம்ம 38 இன்ச் சரிங்களா ஒரு 3 இன்ச் வந்து குறைவா வந்து மார்க் பண்ணிக்க போறோம் இப்போ 38 இன்ச் லைனிங்ல ஹைட் சரியான அளவு மேல் பக்கம் 1/2 இன்ச்சும் கீழ் பக்கம் 1 இன்ச்சும் தையலுக்காக நம்ம ஆட் பண்ணனும் ஆக கீழ் பக்கம் 1 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் மேல் பக்கம் 38.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 38.5 இன்ச் இது போல மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துல இதே போல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க பாருங்க 38.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க அந்த லைன்ல கரெக்ட்டா வந்து டேப் வெச்சுக்கோங்க இப்போ சைடு ஷேப் வந்து மார்க் பண்றோம் 14.5 இன்ச் கீழ் பக்கமா 14.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதே சேம் மறுபடியும் கீழ் பக்கமா பாருங்க சைடு ஓபன் 22 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கோங்க சைடு ஷேப் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் சைடு ஓபன் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நெக் விட்த் கழுத்து அகலம் நம்ம 2.25 இன்ச் வந்து மெஷர் பண்ணிருந்தோம் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஷோல்டர் வந்து சரியான அளவு 3 இன்ச் தையலுக்காக 3/4 இன்ச் இப்போ ஹாஃப் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் அதே போல 6.5 இன்ச் கீழ் பக்கமா மார்க் பண்ணிக்கலாம் நெக் விட்த் ஷோல்டர் தையலுக்கான அளவு ஹாஃப் ஷோல்டர் டோட்டலா சேர்த்தனா ஹாஃப் ஷோல்டர் அந்த அளவு அப்படியே கீழ மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் லெந்த் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துல இதே போல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ரவுண்ட் டிரா பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிராஸ் வைஸ்ல இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடுல சென்டர் பாயிண்ட் இப்போ 6.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா 6.5 இன்ச் அப்படினா 3.25 இன்ச் இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம் அதே போல செஸ்ட் ரவுண்ட் இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க் பண்ண முடியும் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு 10.5 இன்ச் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம் 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த இடம் சரிங்களா இப்போ 4 இன்ச் இருக்கு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடம் இந்த கார்னர் சரிங்களா இப்போ 2 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்றோம் இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணனும் ஸ்கேல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம் இப்போ செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம் 10.5 இன்ச் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க கீழ் பக்கம் வெஸ்ட் ரவுண்ட் 9.5 + 1.5 நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ஹிப் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 11 இன்ச் வந்து மெஷர் பண்ணியிருந்தோம் 1/2 இன்ச் சேர்த்து கேட்டிருக்காங்க ஆக 1/2 இன்ச் வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுல தவறுகள் இல்ல சரிங்களா ஏன்னா டைட் தான் ஆயிரக்கூடாது லூஸா இருந்தது அப்படினாலும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் 1 இன்ச் வந்து போதுமானது நம்ம ஓபன் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு 1 இன்ச் போதுமானது 1.5 இன்ச் வந்து தேவையில்லை சரிங்களா இப்போ லைன் வந்து இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க
நெக்ஸ்ட் வந்து பாட்டம் அப்படிங்கிறது 11.5 இன்ச் வந்து மெஷர் பண்ணியிருந்தோம் சரிங்களா. இங்கே அரேஞ்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஆக இங்கேயும் நம்ம அரேஞ்ச் ப்ளஸ் பண்ணலாம் அல்லது அதே அளவு கூட நம்ம வந்து மார்க் பண்ணலாம் சரிங்களா. நான் 12 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து தையலுக்கான அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, சரியான அளவு மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது தையலுக்கான அளவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, செஸ்ட் ரவுண்டு வெஸ்ட் ரவுண்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தையலுக்கான அளவுகளையும் நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிப் ரவுண்டு வெஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்கான அளவுகளையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த ஷேப் தெரியும் சரிங்களா. செஸ்ட் அதிகமாகவும் வெஸ்ட் கம்மியாகவும் ஹிப் அதிகமாகவும் இருக்கும் சரிங்களா. பாட்டம் ஒன்று சேம் அளவு அல்லது அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர்ல இருந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்த ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்த ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் வெஸ்ட் ரவுண்டு, அதே போல் செஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் பகுதி, 2 ஃபோல்டிங்லேயும் இது போல் ஹேர்கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது பேக் பார்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது போல் டெப்த் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட் அல்லது 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கலாம். இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. அதே போல் ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். மீத இருக்கக்கூடிய மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் ஃபோல்டிங் 4 ஃபோல்டிங் இருக்கணும் சரிங்களா. 4 லேயர் ஃபோல்டிங்கில் இருக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 லேயர் அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவினுடைய சரியான உயரம் அப்படின்னா 10 இன்ச்சு. அரை இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துல இருந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கையினுடைய கீழ் உயரம் இந்த அளவுகள் நம்ம எங்கேயுமே வந்து எடுக்கல. கையினுடைய உயரம் 6 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நீங்கள் 3.5 இன்ச் வந்து தாராளமாக மார்க் பண்ணலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்க, ஆம்கோல் ரவுண்டு நம்ம பேக்கில் செக் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில், ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி டெப்த் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் பேக் பார்ட்டில் செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மேலே ஷோல்டர் தையலுக்காக விட்டுட்டு கீழே இருக்கிற அளவுகளை செக் பண்ணுங்கள். ஹேர்கட் வரைக்கும் 9 இன்ச் இருக்குது சரிங்களா. 9 இன்ச் தான் நம்மளுடைய ஆம் ரவுண்டின் அளவு சரியாக இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கலாம். கார்னர்ல இருந்து சரியாக 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றின் அளவு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல இருந்து மேல் பக்கம் ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்கான அளவுகளையும் இது போல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து செக் பண்ணுங்க எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. 10.5 இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா. 10.5 அப்படிங்கிறப்ப சென்டர் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு மறுபடியும் சென்டர். அதே போல் இந்த சைட்லேயும் 2.5 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சி மாதிரி ஒரு கர்வ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு கர்வ், இது மாதிரி சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கலாம்.
இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிட்டோம். இது சரியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கரெக்டாக வந்து செக் பண்ணுங்க. இந்த கார்னர்லேயே இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. நம்ம போட்ட டிராயிங்கில் கரெக்டாக பாருங்கள், நம்மளோட ஹேர்கட்டும் நம்மளோட லைனும் சரியாக இருக்குது. சரிங்களா? நம்மளோட ஹேர்கட்டும் நம்ம ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணக்கூடிய இடமும் சரியாக இருக்குது. அதே போல் தையலுக்கான இடமும் சரியாக இருக்குது. சரிங்களா? இதிலேருந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட், அதே போல் ஆம்கோல் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர்கட். நெக்ஸ்ட்டு லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. 2 பீஸில் மட்டும் எடுத்துக்கோங்க. டெப்த் எடுத்த பகுதி பாருங்கள், ராங் சைடு அப்படிங்கிறதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம டாப் மெட்டீரியல் எடுத்துக்குவோம். அதே போல தான் லைனிங் எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீளவாக்கில் டபுள் ஃபோல்டிங் நம்ம சைடில் இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பகுதி 4 லேயர் அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ண பகுதி ஓப்பன் பகுதியாக இருக்கணும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கணும். சரிங்களா? 4 லேயரும் ஃபோல்டிங்கில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஆக ஃபோல்டிங் மேல் பக்கம் இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்ன பின்ன கிளாத் இருக்கு அப்படின்னா அது மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாட்டம் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு 1 இன்ச்சா 2 இன்ச்சாங்கிறது நம்மளோட விருப்பம். சரிங்களா? நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் போதும் அப்படின்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 2 இன்ச் தேவைனாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து சரியான அளவு நம்மளுக்கு தேவை இல்லைங்களா? சரியான அளவு அப்படின்னா 41, 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நம்ம 41.5 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். டோட்டலாக 41.5 இன்ச்சு. இந்த லைன்ல இருந்து மேல் பக்கமா 41. இது போல மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல 2 இடத்துல சரிங்களா 41.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக மேல் பக்கம் நம்ம மார்க் பண்ண லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனில் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. அதே போல் நம்ம கட் பண்ண ஸ்லீவ் பார்ட் லைனிங் ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த பாடி பார்ட்ல இருந்து 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவ் பார்ட் பாருங்க, ஸ்லீவுக்கு அதே போல தான் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்ல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. டாப்ல வந்து நம்ம ஹேர்கட் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா லைனிங்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாட்டம் வந்து செக் பண்ணுங்க எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கோ அது அப்படியே வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்க, சென்டர்ல இருந்து பாருங்க, இப்போ ஒரு ஸ்கேல் அகலம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அப்படியே ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கமா அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த சைட்லயும் ஒரு லைன். இப்போ
இப்போ இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம். லைட்டாக அந்த மாதிரி கிராஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். கீழ்ப்பக்கம் பாட்டம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டாப் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம வந்து நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.